சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். கொலேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஆவிக்குரிய ஐக்கியத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தார். ஆனாலும் இப்போதும் கூட அவர் மூலமாக நாம் பயனடையலாம். அவருடைய மரணத்தின் வல்லமையால் நாம் நமது ஜென்ம சுபாவத்திற்கு மரிக்க முடியும். நாம் சொந்த விருப்பத்திற்கு நாம் மரிக்க முடியாமல் இருக்கலாம். கெட்ட கோபம், பொறாமை, வெறுப்பு, பெருமை போன்ற நமது பலவீனங்கள் அனைத்திற்கும், நமது தோல்விகள் அனைத்திற்கும் நாம் விசுவாசத்தால் சொல்ல வேண்டும், கர்த்தராகிய இயேசுவே, இந்த பலவீனங்களை நான் என்னிடத்தில் பார்க்கிறேன். தயவுசெய்து என் சந்தேகங்களையும் பயங்களையும் அகற்றிவிடும். நான் என் பலவீனங்களுக்கு மரிக்க விரும்புகிறேன். உமது மரணத்தின் வல்லமையினால் எண்ணங்கள், ஏக்கங்கள் மற்றும் திட்டங்களை உமது அடக்கத்தின் வல்லமையால் அடக்கம் செய்ய உதவும். இதே விசுவாசத்தால் உமது உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்னுள் பெற விரும்புகிறேன். அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் அதிகாரத்தை நாம் இப்படிதான் பெற முடியும். அவரது மரணம் நித்தியமான வல்லமையுடையது. அவர் நித்தியமானவர் என்பதால் அவருடைய வார்த்தைகள் நித்தியமானவை, அவருடைய செயல்களும் நித்தியமானவை. அவருடைய மரணம் அவருக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கும் அவருக்கு பிறகு வாழ்வர்களுக்கும் நன்மை பயக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினால் நமக்குள் பெறுகிறோம். அவரது அடக்கமானது நமது பாவத்தை மறக்க செய்கிறது. பாவம் மற்றும் சோதனையின் மீது வெற்றியின் புதிய ஜீவனை பெற அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு தேவை. இந்த நோக்கத்திற்காகவே நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். மேலும் 3 விதத்தில் தேவனோடு நமது ஆவிக்குரிய ஐக்கியத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு சாட்சி. ஞானஸ்தானத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் தோல்வியுற்ற வாழ்க்கையே வாழ்கிறார்கள். அவர்கள் வெற்றிக்காக மன வலிமையை அல்லது உபவாசத்தை அல்லது நீண்ட ஜெபங்களை சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருப்பதினால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலம் நாம் நமது தேவனுடன் ஆவிக்குரிய ரீதியில் ஒன்றுபட்டுள்ளோம் என்று அறிவிக்கிறோம். அதனால்தான் ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவின் மூல உபதேசமாக இருக்கிறது. இது நாம் நம்முடைய பங்கை கிறிஸ்துவுக்குள் அனுபவிக்க உதவும் ஒரு அடிப்படை கொள்கையாகும்.